இன்றைக்கி நம்ம அவக்கடை வச்சு ஒரு கடல் பாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடல் பாசி வந்து நல்ல சூட்டை தணிக்கும். இந்த சம்மருக்கு நமக்கு ஹீட் பிடிக்கும். அதனால தான் நம்ம அதிகமாக கடல் பாசி பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் பார்க்குறோம். இப்போது அவக்கடை வச்சு கடல் பாசி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருள் ஒரு 5 பொருள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவக்கடோ நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஜீனி, 1 கப் ஜீனி, 20 பாதாம் வந்து நான் வந்து தண்ணியில் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருக்கேன். கடல் பாசி ஒரு கைக்குத்த அளவு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த அவகேடோ வச்சு நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு நார்மலாக பீரியட்ஸ் ப்ராப்ளம், அந்த மந்த்லி வர பீரியட்ஸ் ப்ராப்ளம், பெயின், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த பழம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நமக்கு அது அந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் நம்ம லேடிஸ் சம்மந்தப்பட்ட யூட்ரஸ்க்கு வந்து இது வந்து இந்த பழம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தை கொடுக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் கொலஸ்ட்ரால், இதில் வந்து நல்ல கொழுப்பு இதில் வந்து இருக்குது. அதனால் இந்த பழம் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலை வந்து 1 லிட்டர் பாலை வந்து நம்ம அடுப்பில் காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. அது பொங்குற டைமில் நம்ம வந்து அவகேடோ வந்து கட் பண்ணி வச்சாச்சு. பாதாம் ஊற வச்சுருந்ததை ஸ்கின்னை தனியாக ஊற்றி வச்சாச்சு. இப்போ அவகேடோ வந்து நம்ம வந்து மிக்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போது ஒரு ஜார் எடுத்துருக்கேன். ஜாரில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவகேடோவை உள்ளே போடலாம். இப்போது இதில் நம்ம ஆறின பாலை ஆட் பண்ணிக்கலாம். இருந்த பாலை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஊற வச்ச கடல் பாசியை நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் வச்சாச்சு. நல்லா ஒரு 2 கொதி வர்ற அளவு வெயிட் பண்ணுவோம். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை வந்து காய்ச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடல் பாசி வந்து தண்ணியில் ஊற வச்சது தானே, அதனால் நமக்கு வந்து கடல் பாசி வந்து ஈஸியாக சீக்கிரமாக மெல்ட் ஆயிடும். அதனால் நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடல் பாசி வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு சுகர் மெல்ட் ஆகிற வரை ஹீட் ஆகும். சுகர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு இந்த என்ன சொல்ல, இந்த குலோப் ஜாமுக்கெலாம் நம்ம ஜீனி பாகு சிரப் காய்ச்சுவோம்ல, அந்த 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 பிசுப்புக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம அவகேடோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணலாம். ஹீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹீட் பண்ணி இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம கடல் பாசி வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அவகேடோ மிக்ஸில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாசி அவகேடோ மிக்ஸை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அழகான மோல்டு, வேறு ஏதாவது மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுலில் நான் இப்போ வந்து ஊற்ற போகிறேன். எல்லா பவுலுக்கும் வச்சாச்சு. மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பிளேட்டோ இல்லை கட் பண்ணி சர்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படினாலும் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பாதாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் சின்ன பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாதாம் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு நல்ல கடல் பாசி பதம் வந்தோன்னு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம கடல் பாசி ரெடி ஆகிட்டு லேசாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். இது வந்து இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம செப்பரேட்டாக பீஸாக எடுத்தாச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.